தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நீட் தேர்வு முடிவுகள் வெளிவந்து விட்டது. சனிக்கிழமையன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நீட் இந்த ஆண்டுலேயும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 1,35,000 மேற்பட்டவர்கள் தமிழகத்திலிருந்து இந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. அதில் 76,000 மேற்பட்டவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 56% மேல் மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறாங்க இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கடந்த ஆண்டை விட தேர்வு எழுதியவர்களும் தகுதி பெற்றவர்களும் குறைவாக இருந்த போதிலும் கூட ஒரே அளவுக்கு ஒரு 2% மாறுபாடு தான் அதில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாவே இந்தியா முழுவதுமே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்களுடைய பங்கேற்பு குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு டேட்டா சொல்றது. தகுதியையும் குறைஞ்சிருக்கு, கட் ஆஃபும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் தமிழகத்தில் ஒரு காலத்தில் வேண்டவே வேண்டாம் நீட் தேர்வு அப்படின்ற குரல் தான் எங்கேயுமே கேட்டுட்டு இருந்தது. சூழ்நிலை மாறி இப்போ பங்கேற்பு அப்படிங்கிறது அதிகரித்து வர்றத பார்க்கிறோம். ஒரு ஸ்டடி இன்க்ரீஸ் இருக்கு. அதே நேரத்தில் தேர்ச்சி பெறுபவர்களின் விகிதமும் அதிகரித்து வருகிறத பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இது எதை குறிக்கிறது? மாணவர்கள் இப்போ என்னதான் நீட் வேண்டாம் என்று நம்ம தீர்மானமெல்லாம் நிறைவேற்றி ஒரு பக்கம் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட மாணவர்கள் இல்லை இது ஒருவேளை சாத்தியம் இல்லாமல் போயிடும், நம்ம நீட் தேர்வு தான் அப்படின்றது இந்தியா முழுவதுமைக்காக இருக்கு, அதனால நம்மளும் அதுக்குள்ள கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும் அப்படின்ற நிலைக்கு மாறிவிட்டார்களா? மாணவர்கள் விழித்து கொண்டார்களா? பெற்றோர்களும் அதற்குரிய சப்போர்ட் கொடுக்குறாங்களா? இப்போ தமிழகம் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில இருக்கா அப்படின்னு பேச வேண்டி இருக்கிறது. நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க. அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் திரு ரவிசங்கர் அவர்கள். நம்மோடு வணக்கம் சார். வணக்கம். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் கல்வியாளர் திரு மாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை இப்போ மாணவர்கள் எப்படி பார்க்கறதா நீங்க பார்க்குறீங்க? மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் சரி, எப்படி இருக்கிறதா ஃபீல் பண்றீங்க? உண்மையிலே இது அப்ரிசியேஷன் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஆரம்பத்துல நம்ம மாணவர்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன்ஸ் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அது காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பிராக்டிகலா வரும்பொழுது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இன்னைக்கு நீட் எழுதிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அப்பப்போ ஒரு சில நேரத்துல நீட் வேணாம், நீட் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது கூட நம்ம சொல்லுவோம். அது மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிரெயின் வாஷ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஆல் இண்டியா லெவல்ல எய்ம்ஸ் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துறது. இது கவர்மெண்ட் இது நேஷனல் பாலிசி அப்படிங்கும் போது இதுல நம்ம போய் பசங்களை டைவர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் மாணவர்களை மோட்டிவேஷன் பண்ணி இன்னைக்கு பார்த்தோம்னா 1,30,000 பேர் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. அதுல 65,000 சம்திங் பாஸ் ஆயிருக்காங்க பசங்க. என்னை பொறுத்தவரை இது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா இது சக்சஸ் தான் சொல்ல முடியும். இது சக்சஸ் மாடல் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கண்டிஷன்ஸ் இப்படிதான் இருக்குன்னா அந்த மாணவர் அங்க போய் தான் ஆவாரு. இல்ல எனக்கு நீட் எக்ஸாமினேஷன் ஒரு 50% +2 மார்க்கும் 50% கோட்டா அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், அப்ப அந்த நீட் எக்ஸாமினேஷன் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஆனா நீட் எக்ஸாமினேஷன் ஒண்ணுதான் சோர்ஸ் அப்படின்னா நீங்க அது வேற வழி இல்லாம எல்லா மாணவர்களும் ரியலி மெடிக்கல் ஆஸ்பிரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போய் தான் ஆகணும். இதுல இன்னும் பார்க்க போறோம் அப்படின்னாக்க மெடிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் நம்ம சொல்றதை விட என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க, தேர்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க அதை பார்க்கணும். அதற்கு மேல அந்த பள்ளியில படிக்கும் பொழுதே +2 படிக்கும் பொழுதே அந்த மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷன்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் போறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுல பிரைவேட் சென்டர் கோச்சிங் சென்டர் மட்டும்தான் முடியுது. இன்னைக்கு ஒரு பையன் ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் முடியும். இந்த 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் எங்க செலவு பண்ண முடியும்னாக்க நல்ல ஒரு எக்கனாமிக்லி பேக்ரவுண்ட் உள்ளவங்க செய்ய முடியும். வேற நீங்க இன்னைக்கு பேக்வர்டா உள்ளவன், சோசியலி பேக்வர்ட் உள்ளவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ச்சுனேட்டா என்ன அன்பார்ச்சுனேட்டா ஒரு 7.5 ஒரு கோட்டா கொடுத்தாங்க. அந்த 7.5 மூலியமா தான் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் உள்ள வராங்க இல்லைங்களா. ஆகையால நீட்டுங்கிறது எல்லாருக்கும் காமன் எக்ஸாமினேஷனா, அதுல நான் எந்த அப்ஜெக்டும் பண்ணவே இல்லை, எல்லாருக்கும் காமன் எக்ஸாமினேஷன் தான். அது தமிழ்நாட்டில் இப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு அதிகமா ஆயிடுச்சு. அவங்க நிறைய ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு நல்ல ப்ரிப்பரேஷன், நல்ல கோச்சிங், ஸ்கூல் மட்டும் இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்கூல் என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் சென்டர் மூலியமா நிறைய பண்ணி, ஏன்னா அவங்களுடைய கோட்டாவை அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா
MBBS சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த நீட்டுங்கிற ஒரு கோச்சிங் வந்து அவங்க போறாங்க. கண்டிப்பா அதனால வந்து நிறைய பேர் வெற்றி அடைகிறாங்க. இதுல வந்து நீட் எக்ஸாமினேஷன் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது, நம்ம யாரையும் டைவர்ட் பண்ண முடியாது, மாணவர்களையோ பெற்றோர்களையோ வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. இருக்கிற சூழ்நிலைகள் அப்படிதான். இன்கேஸ் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு வழியா கோர்ட் மூலியமாவோ இல்ல வந்து அரசு மூலியமாவோ ஒரு பார்லிமெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்னைக்கு டிக்ளேர் பண்றாங்களோ அதுவரை வந்து நீட் எக்ஸாமினேஷன் இருக்கும் தான். நீட் எக்ஸாமினேஷன் இல்லைன்னு சொல்றது யாரையும் நம்புறது மாதிரி இல்ல. ஆனா மாணவர்களும் இன்னைக்கு வந்து யாரும் நம்புற மாதிரி இல்ல, பெற்றோர்களும் நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா எல்லாரும் வந்து விழிச்சுக்கிட்டாங்க. இது கண்டிப்பா இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இருக்கிற ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், அப்ளை பண்ணி ஆகணும், ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னாக்க நல்ல மாணவர்கள் வந்து தேர்ச்சி விகிதம், இதுல வந்து தேர்ச்சி விகிதம் சொல்றாங்க. தேர்ச்சி விகிதம் 120 மார்க் எடுத்தவன் தேர்ச்சி தான், 130 மார்க் எடுத்தவன் தேர்ச்சி தான். இது தேர்ச்சிங்கிறது வந்து அந்த பையனுடைய அட்டெம்ப்ட், அவனை வந்து சக்சஸ், அவன் வந்து உண்மையிலேயே வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அந்த பையனை வந்து அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கான், பாஸ் ஆயிருக்கான், அதுல பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான். பட் அது எல்லாருக்குமே மெடிக்கல் சீட் கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா இருக்கிறது வந்து நம்ம ஊர்ல வந்து 11,000 சம்திங் சீட்டு தான். 50 காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. அதே போல இந்தியாவிலும் அப்படிதான். நீங்க இந்த கால்குலேஷன் தமிழ்நாடு சொல்றாங்களா இல்லையா, நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் எவ்வளவு இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்கா, எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆகையால வந்து இதுல யாரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு எபோ ஒரு 600க்கு எபோ இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. 650க்கு மேல போனாதான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா, பிலோ 650 கிடையாது. ஆனா அட் த சேம் டைம்ஸ் நீங்க 250 மார்க் உள்ளவனும் 180 மார்க் உள்ளவனும் இன்னைக்கு காசு இருந்துச்சுனாக்க இன்னைக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிலயோ பிரைவேட் காலேஜஸ்லயோ நிறைய இடத்துல வந்து அட்மிஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க அதுதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க பிரைவேட் நீங்க வந்து அட்மிஷன் போடும் பொழுது நீங்க எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து நீட் எக்ஸாமினேஷனுடைய ஸ்கோர் கோட்டா வைஸ் ஸ்கோர் கொடுக்குறாங்க இல்லையா, அதே போல பிரைவேட் யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜஸ் எத்தனை பேர் வந்து எத்தனை மார்க் அவனுடைய நம்பர் என்னன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அது யாருமே கொடுக்கவே இல்லை. அப்ப அதுல டிரான்ஸ்பரண்டே இல்ல. அப்ப நம்ம குவாலிட்டின்னு ஒண்ணு கொண்டுட்டு வந்தோம், குவாலிட்டி நல்லா டெவலப் பண்ண நினைக்கிறோம், எக்யூப் பண்ண நினைக்கிறோம், ஸ்டாண்டர்டைஸ் நினைக்கிறோம். அப்ப குவாலிட்டி ஸ்டாண்டர்டைஸ் எங்க இருக்குன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல குவாலிட்டி இருக்குது, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டாண்டர்டைஸ் இருக்குது. Whereas the private universities நம்ம பார்க்கும்போது private colleges பார்க்கும்போது still so much of corruptions இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை எப்ப கரெக்ட் பண்றது வந்து கவர்மெண்ட் பாலிசி, கவர்மெண்ட் மெக்கானிசம் இவங்க தான் கரெக்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வந்து மறுபடியும் வந்து எனக்கு காசு உள்ளவங்க தான் இன்னைக்கு மெடிக்கல் போகணும்னு நினைக்கிறாங்க, காசு இல்லாதவங்களுக்கு மெடிக்கல் கிடையவே கிடையாது. அப்படிதான் சொல்ல முடியும். நல்ல மார்க் எடுத்தவனுக்கு மெடிக்கல் போகலாம், நல்ல மார்க் இல்லாதவங்க மெடிக்கல் சொல்ல முடியும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, பிராக்டிகலா நம்ம சொல்றோம். அதே நேரத்துல மாணவர்களுக்கு அப்ப நீட் தேர்வுன்னு சொன்ன போது இருந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்னமும் இருக்கா? ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னது இன்னொரு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும் மாணவர்களுக்குன்னு. அப்ப இன்னமும் அதே ஆங்கிள் தான் அதை மாணவர்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? இல்லைங்கம்மா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஸ்ட்ரெஸ் தான், அது மைண்ட் செட் பண்ணிட்டான். ஏன்னா ஒரு பையன் வந்து இன்னைக்கு வந்து 10th முடிச்சுட்டு +1 எக்ஸாமினேஷன் எழுதணும், +2 எக்ஸாமினேஷன் எழுதும் பொழுது அவனுக்கு வந்து மைண்ட் செட் வந்து என்னடா இப்பதான் 10th முடிச்சேன், படிச்சது +1 ஃபைனல் எக்ஸாம், +2 ஃபைனல் எக்ஸாம் சொல்லிட்டு தான் அவன் மைண்ட் செட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதே போலதான் ஒரு 2 years 3 years இது சைக்காலஜிக்கலா இது இருக்கதான் செய்யும், எல்லாருக்கும் சைக்காலஜிக்கலா இருக்கதான் செய்யும். ஆகிய மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைமல்டேனியஸா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சைமல்டேனியஸா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் உள்ள 99% ஸ்கூல்ஸ் எல்லாமே எக்ஸலண்டா கோச்சிங் கிளாஸஸ் பக்காவா போயிட்டு இருக்கும், கிளாஸஸ் போயிட்டே இருக்கும். இதுலயும் வந்து ஒரு சில ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. வேற நீங்க நார்த்லாம் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் +1 வந்து ஜாயின் தான் பண்ணிருப்பான் அந்த பையன். ஆனா அந்த பையன் எங்க போயிருக்கான்னாக்க கோட்டாவில் உட்காந்துருப்பாங்க, இல்ல டெல்லியில இருப்பாங்க, வேற எங்கேயோ ட்ரைனிங் போயிட்டு இருப்பாங்க, கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருப்பாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் பண்ண முடியல. அதுல வந்து அதை பொறுத்தளவுல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களையும் தமிழ்நாட்டு பள்ளியையும் வந்து நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். நல்லா பண்றாங்க. இதை வந்து நம்ம போய் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பார்க்கணும் ஒழிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல நீட் ஏஜென்சிஸோ அவங்க யாருமே வந்து மானிட்டர் பண்ண முடியாது. அவங்க ஒரு பாலிசியை கொடுத்துருக்காங்க, அந்த பாலிசியை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஃபாலோ பண்றவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணாதவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அட்மிஷன் போட்டுறாங்க அந்த ஸ்டேட் போர்டுல, அவன் எங்க இருக்கிறானே தெரியவே இல்லை, 2 வருஷம் எக்ஸாமினேஷன் மட்டும் உள்ள வந்துடுறாங்க, நீட் எக்ஸாம் ஸ்கோர் பண்ணி நம்ம பையனோட நல்ல மார்க் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பட் நம்ம ஸ்கூல் ஸ்டாண்டர்டு ஈவன் சிபிஎஸ்சியா இருக்கலாம், இல்ல ஸ்டேட் போர்டா இருக்கலாம், இல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருக்கலாம்,
அத்தனை ஸ்டாண்டர்டும் வந்து நல்ல பக்காவா பர்ஃபெக்டா வந்து நமக்கு இங்க 2 முறையில நம்ம வச்சிருக்கோம். ஒன்னு காமன் என்ட்ரன்ஸ்ல நீட்டுக்கு போறாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற மதிப்பெண்களை வைத்து இன்ஜினியரிங் போறாங்க. இப்படி ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் ரெண்டையுமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே இங்க நம்ம பார்க்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி நார்த்ல அவங்க ஜேஇஇ நீட் அப்படின்னு 2மே இதுக்கு போயிட்டு ஸ்கூல்ல வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டா போதும் அப்படின்றதான் நீங்க இப்ப சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் அது அந்த 2 விஷயம் இங்க அங்கேயும் மாறுபாடு இருக்குதானே அதுல? ஆமாம்மா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்கூலுக்கு நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா நீ அந்த ஸ்கூலுக்கு தானே ரெஜிஸ்டர் பண்ணணும், அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க அந்த அட்டெண்டன்ஸ் கொடுக்காம நீங்க போயிட்டு கோச்சிங் சென்டர்ல போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னா அப்ப இவனுக்கு ஒரு ரூல் அவனுக்கு ஒரு ரூலா? அதான் நான் கேட்கிறேன். அப்ப எஜுகேஷனுடைய ரெகுலேஷன்ஸ் என்ன, அவரோட அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் என்ன, நீங்க என்ன மானிட்டர் பண்றீங்க? அப்ப நீங்க எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் வைங்க, எவ்ரிடே ஃபேஷியல் வைக்க சொல்லுங்க, டிஜிட்டல் வைக்க சொல்லுங்க, அவரோட அட்டெண்டன்ஸ் வந்து மானிட்டர் பண்ண சொல்லுங்க. மானிட்டர் பண்ண சொன்னோம்னு வச்சுங்களேன், நடக்கவே நடக்காது, கண்டிப்பா நடக்காது. ஆகையால வந்து நீட்டுங்கிற எக்ஸாமினேஷன் வேற. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, என்ஜினியரிங் வந்து கட் ஆஃப் மார்க் வச்சு அவங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் வச்சதால இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் வந்து ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாம நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணவன் உள்ள போயிடறாங்க. அதே வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம பார்த்துருப்போம். நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன பண்றோம், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, நீட் எக்ஸாம் ஐஐடி பாம்பே வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஐஐடி பாம்பே, அவங்களுக்கு IEEE J2 என்ன எக்ஸாம் தெரியாது, ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஐஐடினா என்னன்னே தெரியாது. 10th முடிச்சுட்டு +1 ஜாயின் பண்ண பொழுதுதான் அந்த பொண்ணு வந்து ஐஐடினா என்னன்னு தெரியுது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னு தெரியுது. விருதுநகர்ல அந்த பொண்ணு வந்து ஐஐடி பாம்பேவோட கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா NITல இருந்து அதே விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து NITல அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே என்னன்னா, டே பை டே இந்த பிராக்டிஸ் வந்து நம்ம கொண்டுகிட்டு வரும் பொழுது கண்டிப்பா இது வரும். கண்டிப்பா இது வந்து நீங்க எனி எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனி எக்ஸாமினேஷன்ஸ் தே ஆர் ரெடி டு ஃபேஸ். அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் நம்ம கொடுக்கணும், என்விரான்மெண்ட் கொடுக்கணும், ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், மோட்டிவேஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுனாக்க கண்டிப்பா நம்ம மாணவர்கள் இன்னொன்று பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஐஐடில வரான், NITல வரான்னாக்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு 5 years நம்ம பார்த்தோம்னாக்க மினிமம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட் வந்து IIT NIT போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான கிளைமேட் சேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நம்மள மாதிரி மீடியாஸ் எல்லாம் வந்து நிறைய பேசி மோட்டிவேஷன் பண்ணி நிறைய ஃபெசிலிட்டேட் பண்ணும்போது, நிறைய பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் வருது. உண்மையிலே வந்து சந்தோஷமான விஷயங்கள் தான். எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்குது. நெகட்டிவ் இருக்கும்போது அந்த நெகட்டிவ் எப்படி ஃபேஸ் பண்றது, அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு அதை பாசிட்டிவ் ஆக்குறத நம்ம மாணவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அரசும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ரைட். இந்த இடத்துல ரவிசங்கர் சார்ட்ட கேட்க நினைக்கிறது, நீட் அப்படி என்ன சாதிச்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த 5 வருடங்கள்ல என்ன ஒரு பெரிய சாதனை நீட் பண்ணிடுச்சு? இப்போ சார் சொல்ற மாதிரி நீட் இருந்தாலும் மாணவன் இப்போ ஒரு பேசிக்கா தகுதி பெற்றால் அவ வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயோ பிரைவேட் யூனிவர்சிட்டிலயோ காசு கொடுத்து உள்ள போறாங்கிறது இன்னமும் இருந்துட்டு தானே இருக்கு. அந்த இடத்துல ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு கிரே ஏரியா தொடர்ந்து இருந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீட் என்ன சாதிச்சிடுச்சு? அந்த மாதிரி பார்க்க முடியாது. அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஈவன் +2 மார்க்கை வச்சு உள்ள போகிறது உங்களுக்கு டோட்டல் அவைலபிள் சீட்ஸ் எவ்வளோங்க? முந்தி வந்து 55,000 முதல் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 11,800. அது தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றேன். இவ்வளவுதான் மொத்தமே. MBBS அண்ட் BDS இது. அதை தவிர ஆயுஷ் கோர்சஸ், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி, இது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின், ஹோமியோபதி மெடிசின், உனானி மெடிசின், சித்தா, இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது ஒரு 1868 சீட்ஸ் தமிழ்நாட்டில். இப்போ இந்த 11,000 சீட் நான் சொன்னேன் இல்லையா, மொத்தமாக தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் 5,745 கவர்மெண்ட் காலேஜஸ், 5,500 ப்ரைவேட் காலேஜஸ். இது வந்து ஆரம்பத்தில் +2 மார்க்கை வச்சு போகும்பொழுது, +2 மார்க்கை வச்சும் போகும்பொழுதும் இந்த 11,000 அந்த முந்தி 11,000 கம்மியாக 5,500 6,000 சீட்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த மாதிரி இருக்கிற +2 மார்க் வச்சு போகும்பொழுதும் கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளவு, அதில் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே வந்துடுவாங்க. ப்ரைவேட் காலேஜுக்கு போகும்பொழுது அங்கேயும் இது கிடையாதுங்க, டிரான்ஸ்பரன்சி கிடையாது. நான் வந்து அதுக்கு தானே நீட்னு சொன்னோம். ஆனா அது நீட் வந்து இதை மாத்தலையே அப்படின்ற கேள்வி தொடர்ந்து. அப்படி இல்லை, நீட்டை மாத்தலை அப்படிங்கிறது அவர் சார் சொன்ன மாதிரி பிரைவேட் காலேஜஸ்ல பணம் கொடுத்து உள்ள வராங்க, எந்த ரேங்க்ல இருக்கவங்க வந்தாங்க, எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருக்கவங்க வந்தாங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்றாங்க. டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு தெரியறது இல்லையா? அப்ப யார் கண்ட்ரோல் பண்ணணும்? தமிழ்நாடு அரசாங்கம் ஆர் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்.
அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். நீட்டில் இப்போ என்னங்க, முந்தி வந்து இதே 11,800 முதல்ல சொன்ன 6,000 சீட்டு என்னமோ தான் தமிழ்நாட்டில் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அந்த 6,000 சீட்டுக்குள்ளே தான் தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் அவங்களுக்கு ஈவன் டாப் ரேங்க் இவங்க அங்கே தான் கிடைக்கும். ஆனால் இப்போது இந்த தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் மீதி ஆல் இண்டியா கோட்டா 15% கோட்டா இருக்கு இல்லையா, ஆல் இண்டியா அதில் கூட எய்ம் டாப் 21 எய்ம்ஸ் இது இருக்கு. அதுல கூட தமிழ்நாட்டுல வந்து ஆல் இந்தியா ரேங்க் 27ல வந்த மாணவர் வந்து நான் எய்ம்ஸ் தான் போறேன் சொல்லி முந்தி வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. சோ இதுல உங்களுக்கு என்ன இதுனா, அதாவது சார் கோச்சிங் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம், கோச்சிங் கிளாஸ் புவர் பீப்புளுக்குலாம் போக முடியலையே. கண்டிப்பாக புவர் பீப்புளுக்குலாம் போக முடியாது, நான் ஒத்துக்கிறேன். கோச்சிங் கிளாஸே அபாலிஷ் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன், கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்க. இப்போ அவர் சொன்னார் ராஜஸ்தான் அங்கெல்லாம் நார்த் இந்தியாலாம் +1 வந்த உடனே கோட்டா இதில் போய் ஜாயின் பண்ணாங்க. KOTA கோட்டா இந்த பிளேஸ் ட்ரைனிங் இதில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கொண்டாங்க, தமிழ்நாடு இல்லை எல்லா இதுலையுமே ஸ்டேட் சொல்கிறேன். +1 வந்த உடனேயே கிளாஸ் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஈவன் ப்ரைவேட் ஸ்கூல் நீங்கள் மேண்டேட் பண்ணுங்க. அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி 1 hour அடிஷனல் 1 hour கிளாஸ் 4 மணிக்கு முடியறதா இல்லை 5 மணிக்கு முடியறதா, 5 மணிக்கு மேலே 5 to 1 6 அந்த 1 hour டெய்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் +1 +2 கிளாஸ் எடுங்க. நீட்டு கோச்சிங் எடுங்க. பிரைவேட் கோச்சிங்களை எடுத்து அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்னா அதே பிரைவேட் கோச்சிங் யாருங்க எடுக்கிறாங்க, அதே ஒரு ஃபிசிக்ஸ் பாட்டனி இவங்க அவங்க தான் வந்து எடுக்கிறாங்க. காலேஜ்லேருந்து வந்து எடுப்பாங்க. ஆறு சில ஹைஸ்கூல்லேயே எக்ஸலண்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் போடுங்க, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போடுங்க, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஆர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாமினல் அமௌண்ட் வாங்குங்க. இந்த இதுக்கு போகிற மாதிரி நான் 1 lakh 2 lakhலாம் கட்ட முடியாது. நாமினல் அமௌண்ட் வாங்குங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுங்க. நீங்க எங்கேயும் போக இது வந்து ஒட்டு மொத்தமா இந்தியா முழுவதுக்கும் வந்தாதானே. நீங்க வந்து இப்ப குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ்ல மட்டும் வந்துச்சுன்னா கூட அதுவும் ஒரு வந்து இன்னைக்கு ஒரு ஈக்குவலா இருக்காதுல்ல. அப்பயும் அவங்க போய் சார் சொல்ற மாதிரி அவங்க அட்டெண்டன்ஸ போட்டுட்டு அவங்க முழு நேரமா இதையே படிக்கிறவங்க எப்படி எழுதுவாங்க. இதை படிச்சு நம்ம சப்ஜெக்ட் நம்ம சிலபஸையும் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சிபிஎஸ்இ சிலபஸ்லயும் இந்த நீட்டுக்கான சிலபஸையும் படிக்கும் பொழுது அது வந்து அதுல ஒரு சமமான ஒரு இது இல்லையே. பசங்க முந்தி வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் மட்டும் இருந்தது. இப்போ நிறைய ஸ்டேட் போர்டு இதுவும் அதை இது பண்றாங்க, அதையும் கொண்டு வராங்க. ஸோ இது ஸ்டேட் போர்டு இது ரெண்டும் கலந்து தான் வரணும். பொதுவாக இவங்க என்னங்க பண்றாங்க, எல்லா ஸ்கூல்லையும் ஈவன் கோச்சிங் சென்டர் என்ன பண்றாங்க மேடம், பழைய இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்லாம் நீட் அதெல்லாம் எடுப்பாங்க, எடுத்து வச்சு இந்த இது சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே வரணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக். இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம், பயாலஜினா இது, பிசிக்ஸ்னா இது கொண்டு வராங்க இல்லையா, அதை ட்ரைன் பண்ண போறாங்க. அந்த ட்ரைனிங் முடிக்கிறச்ச இது வந்து மற்ற ஸ்டேட்லாம் ஃபாலோ பண்றாங்க பண்ணல. தமிழ்நாடு நீங்க தமிழ்நாடு வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இன்னைக்கு எந்த கோச்சிங் எதுவுமே இல்லாமையே லாஸ்ட் 2024 நீட்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்க 58.2% அபவ் நேஷனல் இது தமிழ்நாடு தான் எடுத்தாங்க. ஸோ இட் ஷோஸ் தி பிரில்லியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட். இன்னைக்கு 56%, லாஸ்ட் இயரோட 2.2% கம்மியாக எடுத்திருக்காங்க. இருந்தாலும் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை, மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கிறது 11,255 MBBS சீட்ஸ் தான். அது இல்லை அப்படி அதுக்கு மேலே அதையும் 15% ஆல் இண்டியா கோட்டா போயிடும். மீதி 85% தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதில் அகைன் இடபிள்யூஎஸ் கோட்டா 7.5% கோட்டா, எஸ்சி எஸ்டி ஓபிசி இதெல்லாம் போக தான் மீதி இந்த ஜென்ரல் கேட்டகரி. இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக கன்ஸ்டன்ஸ் உண்டு. இவ்வளோ தான் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் போகணும்னா மினிஸ்டரே சொல்லியிருக்கார், நீங்கள் ஆயுஷ் கோர்ஸ் போகணும், அதாவது சித்தா இது ஹோமியோபதி எல்லாத்துக்கும் போகணும். ஸோ இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது மேடம். இதில் வந்து கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், பிரைவேட் காலேஜ் டிரான்ஸ்பரன்சி எல்லாம் கொண்டு வாங்க. ஃபோர்ஸ் எதனால் ஃபோர்ஸ் பண்ண முடியாமல் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் ஆர் ஓன்டு பை சம் பீப்புள் வித் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச உங்களால் ஃபோர்ஸ் பண்ண முடியல. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். பிரைவேட் காலேஜ் ஆகட்டும் கவர்மெண்ட் காலேஜ் ஆகட்டும், எந்த ரேங்க் அவங்களுக்கு என்ன ரேங்க்கு என்ன கட் ஆஃப் மார்க்கு
அவங்களுடைய கேட்டகரி என்ன, ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்காங்களோ இல்லை ஜெனரல் கேட்டகரி. இன்னொரு விஷயமும் இதுல வைக்கிறது என்னன்னா, கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது இல்ல. மெடிக்கல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அதிகமாகவும், காலேஜஸும் இன்க்ரீஸ் ஆகிறது இல்ல, அந்த சீட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது இல்ல. அப்படி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்றாங்க. ஸோ எவ்வளவு மாணவர்கள் வந்து முன்னுக்கு வந்தாலும் ஃபீஸ் காரணமா கூட அவங்க பிரைவேட் காலேஜஸ்ல போக முடியாத ஒரு நிலை இருக்கு அப்படின்ற ஒரு சிக்கலும் இதுல இருக்கு இல்லையா? ஆமா, இதுல ஒத்துக்கிறேன். ஆனா இதுல பாத்தீங்க வச்சுங்க, ஓவரால மொத்தமா இந்தியாவில் இப்போ வேர்ல்டு பேங்க் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கு ஒரு 1000 பீப்புள், 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு டாக்டர் இருக்கலாம் சொல்கிறேன் வேர்ல்டு பேங்க் இதில். ஓகே, ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 884 854 அவ்வளோ பீப்புளுக்கு ஒரு இது டாக்டர். ஸோ இதை தாண்டி மோர் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் வர வர டாக்டர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷன் ஆகட்டும் இதுவாகட்டும் அவங்களுக்கும் ப்ராப்பர் இதெல்லாம் இருக்காது இவ்வளோ படிச்சுட்டு போனவங்களுக்கு. ஸோ அதையும் பார்க்குறச்ச நாளைக்கு இன்னும் கட்டுங்க அப்படின்னோ அந்த டாக்டர் கோர்ஸுக்கும் அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இல்லாமல் போயிடும். ஸோ இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது 11,255 சீட்ஸ். இந்தியாவிலேயே அதிகமான சீட் இருக்கிறது தமிழ்நாடு தான். நான் ஒரு 4 இது சொல்கிற மாதிரி, உத்தரப்பிரதேஷ் 9,053 சீட் தான் மொத்தமே உத்தரப்பிரதேஷில். அதில் கவர்மெண்ட் சீட்ஸு 4,303, ப்ரைவேட் 4,750. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மொத்தமே 5,335 சீட்ஸ் தான் ஆந்திராவில். குஜராத்தில் எடுத்துன்னு வச்சுங்க மொத்தமே 5,700 சீட்ஸ் தான். 3,700 கவர்மெண்ட் காலேஜ், 2,000 வந்து ப்ரைவேட் சீட். கர்நாடகா அங்கே அதிகம், ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் தமிழ்நாடு விட கம்மி, 10,145 தான் கர்நாடகாவில். ஆனால் ப்ரைவேட் காலேஜஸ் சீட் 6,995. So many private colleges in Karnataka. Whereas government இதில் 3,150 தான். தமிழ்நாட்டில் தான் கவர்மெண்ட் காலேஜ் அதிகம். கவர்மெண்ட்லயும் 5,750 தானே, மிச்சம் 6,000 நீங்க 11,000 சொன்னாலும் 5,750 தானே 5,750 ஒரு இதுக்கு இவ்வளவுதான். எவ்வளவு கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அதையும் சொல்றேன். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் 273 என்னமோ தான் அவ்வளோதான் காலேஜஸ் கவர்மெண்ட், மீது எல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சீட்ஸ் இருக்கும். இன்னும் மோர் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஓப்பன் பண்ணலாமே, மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட்ஜெட்டரி அலோகேஷன், அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னு பார்க்கணும். அதே சமயத்தில் எவ்வளோ இப்போ தமிழ்நாடு மட்டும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லாஸ்ட் அந்த 4 years பீரியட் ஏடிஎம்கே பீரியட் 11 மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் மோர் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, இதையும் தாண்டி தமிழ்நாட்டை கொண்டு வர முடியாது. ஏன்னால் மற்ற ஸ்டேட்டுக்கும் கொடுங்க, பட்ஜெட்னு போகிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் கொண்டு வரணும். அதனால தான் இப்போ நான் சொன்னேன், ஈவன் மற்ற அதர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சு தமிழ்நாடு தான் நம்பர் ஆஃப் இது அதிகம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆனால் அந்த அளவுக்கு பீப்புள் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1,35,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க 2025 நீட்டில். 76,000 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, 56%. அன்ஃபார்ச்சுனேட்லி 76,000 பேருக்கும் அகாமடேட் பண்ண முடியாது. திஸ் இஸ் இஷ்யூ. சரி, மாறன் சார், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் 8,000 பேர் தான் இந்த ஆண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நீட் தேர்வு எழுதின ஒட்டுமொத்த மாணவர்களின் எண்ணிக்கையாக இருக்குது. கடந்த ஆண்டு ஒரு 12,000 பேர்னு வச்சுக்கோங்க, இந்த ஆண்டு ஒரு 8,000. இந்த இதை அதிகரிக்க, ஏன்னா நம்ம பசங்க போகலை அப்படிங்கிறது தானே நம்மளுடைய மெயின் பாயிண்டாக இருக்குது. இப்போ இவர்களுடைய பங்களிப்பை அதிகரிக்க இன்னும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்குது? சார் சொன்ன மாதிரி கோச்சிங் சென்டரே வேண்டாம், இனிமேல் ஸ்கூல்ல தான் கோச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடலாமா? இல்ல வேற என்ன விஷயங்களை செய்தால் இன்னும் நம்ம வந்து சாதாரணமான நிலையில ஏழை எளிய மாணவர்கள் வந்து அந்த இடத்துக்கு அட்லீஸ்ட் தேர்வு எழுதவாது முன் வரணும், இல்ல அந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு. ஏன்னா இந்த எக்ஸாம் இல்ல, நீட் வேணும் வேண்டாம்னு 1000 கேள்வி இருந்தா கூட எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா மாணவன் அந்த இடத்துல வரணும் இல்லையா? நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நேஷனல் அளவுல ஒரு எக்ஸாம் எழுத போறாருன்னா அதுக்கு வந்து தயாராகணும் இல்ல? அப்ப அந்த மாதிரியான வந்து எப்படி உருவாக்குறது மாணவர்களை, என்ன செய்தால் மாணவர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க, தேர்வு எழுதவாது முன் வருவாங்க? நல்ல கொஸ்டின் தான்மா. அதுக்கு முன்னாடி வந்து சார் சொன்னார் பாத்தீங்களா, சிலபஸ் வந்து ஸ்டேட் போர்டு எடுத்து என்சிஆர்டி எடுக்கிறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. என்சிஆர்டியோடைய சிலபஸ் மட்டும்தான் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. அப்படின்னா நீங்க 30 எல்லா ஸ்டேட்டோட சிலபஸை கம்பேர் பண்ண முடியாது, என்சிஆர்டி சிலபஸ் தான் எடுப்பாங்க. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட், ரெண்டாவது வந்து எல்லாருமே ரெகுலேஷன் பண்றது யார் அப்படின்னா, இதை ரெகுலேஷன் கொண்டுட்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில்.
அப்படின்னு இருக்கும்போது நீங்க பிரைவேட் காலேஜஸ் கவுன்சிலுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா யாரு பண்றதுன்னா நீங்க தான் பண்றீங்க. நீங்க அப்ப அதுலயும் வந்து ரெகுலேஷன் பண்றது அவங்க தான் பண்ணணும். இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள போறதுக்கான வாய்ப்பே இல்லை. எனி ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த நம்ம ஸ்டேட் பேசுறது அவசியம் கிடையாது. எனி ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த 2 பாயிண்ட் நான் முன் வச்சுட்டு நீங்க சொல்றது வந்து நான் ஒத்துக்கிறேன். வந்து அதாவது நார்மலாவே எப்பொழுதுமே இப்படிதான். ஒரு ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சரிதான், நீட் எக்ஸாம் சரிதான். நம்ம கிட்ட வந்து 1,30,000 பேர் வந்து அப்ளை பண்ணுவான். அப்ளை பண்றது எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனா அதுல ஆப்சென்ட் ஆகுறது பார்த்தோம்னாக்க அதிக பேர் ஆப்சென்ட் ஆவாங்க. அதுல ஃபெயில் ஆகுறது பார்த்தோம்னாக்க அதிக பேர் ஃபெயில் ஆவாங்க. என்ன பொறுத்தவரை வந்து 8,000 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அந்த 8,000 ஸ்டூடெண்ட்ல எனக்கு உங்களுக்கு 7.5 இதுதான் அங்க வந்து மெயின் ஃபேக்டரேங்க. அந்த 7.5 யாரு காம்படிட்டர் அப்படிதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து 11,000 என்கிட்ட சீட் இருக்குது, என்கிட்ட பையன் பாஸ் ஆனது வந்து அவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க, எனக்கு நாங்க சீட் இல்லைன்னா அப்படின்னா 7.5 யாரு ஹையஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் பண்ண முடியும். ஆனா என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பக்கம் வந்து நீட் வேணாம், அதை வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம், சட்ட ரீதியா நாங்க வந்து இது போறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா அப்படி இருந்தா கூட ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், நான் முதல்வன் ஸ்கீம், நீட் எக்ஸாமினேஷன்ஸ், ஜெட்யூ எக்ஸாமினேஷன்ஸ் இன்னும் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. என்ன தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து யாருமே வந்து ஒரு 2 பேர் 3 பேர் எனக்கு ஒரு 2% 3% வேண்டாக்க இந்த பிரைவேட் நீட் எக்ஸாம் கோச்சிங் போவாங்க, கொஞ்சம் வசதி உள்ளவங்க, அந்த 7.5 பிடிக்கணுங்கிறதுக்காக. ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்கூல் கோச்சிங் தான். நீங்க சொல்ற மாதிரி இன்னும் வந்து எஃபெக்டிவா பண்ணணும். நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து மாற்று கருத்து எதுவும் இல்ல. ஸ்கூல் எஜுகேஷன் வந்து இன்னைக்கு எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஐடென்டி பண்ணி நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து இன்னும் வந்து சமதர் வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து மார்க் டெஸ்ட் அதிகமா வைக்கணும். என்ன பொறுத்தவரை மார்க் டெஸ்ட், ஏன்னா அவங்க வந்து ப்ரொசீஜர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பொறுத்தவரை ஒரு குவார்டர்லி எக்ஸாம்னாக்க குவார்டர்லி எக்ஸாம் வரும்பொழுது அந்த நீட் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் அந்த அளவுக்கு முடிச்சிடணும். ஆஃப் இயர்லி வரும்பொழுது அதுக்கு மாதிரியான முடிக்கணும். இல்ல ஆஃப் இயர்லிக்குள்ள ஒரு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே அந்த கோச்சிங் முடிச்சுட்டு நீங்க எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் பண்றாங்க நம்ம பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் கோச்சிங் சென்டர் மாடல்ல மாறி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம மாணவர்கள் இன்னும் அதிகமா வருவாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு மாணவன் வந்து 7.5 மட்டும் போக கூடாது. அந்த பையன் வந்து காமன் கோட்டாவுக்கு போகணும். நான் 650 மார்க் எடுத்துட்டேன், எனக்கு கவர்மெண்ட் கோட்டா எனக்கு வேணாம், நான் ஜெனரல் கோட்டாவுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தாருன்னு வச்சுங்களேன், அதுதான் ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம மாணவர்கள் செய்வாங்க. அரசு இயந்திரங்களும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆசிரியர்கள் அந்த பெற்றோர்கள். மிக முக்கியமான காரணம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அதுக்கு அடுத்தது மாணவர்கள். இவங்க 3 பேரும் இணைந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா வந்து முடியும். அதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு நேம் ஷேக் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றது கிடையாது. என்ன பொறுத்தவரை வந்து ஒரு பயோ மேத்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், பயாலஜி ஸ்டூடெண்ட், அந்த வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், you have to identify the potential student. எல்லாரும் என்ரோல் பண்ணிட்டா சார், எல்லாம் எக்ஸாம் ஆயிட்டா சார், நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்க +2 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணாங்க, 40% ஃபெயில் 50% ஃபெயில் சொல்றதை விட 8,000 பேர் எழுதலாம், 8,000 பேர் 500 மார்க் மேல எடுத்தான், 600 மார்க் மேல எவ்வளவு எடுத்தான், 400க்கு மேல எவ்வளவு எடுத்தான், அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். நீங்க வந்து ஸ்ட்ரென்த்தை கம்மியா வச்சு கோச்சிங் நல்லா கொடுத்து குவாலிட்டியா நம்ம கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்குது. என்னன்னா நான் வந்து நிறைய பேர் மெடிக்கல் ஆஸ்பிரேஷன் வருவான், மெடிக்கல் ஆஸ்பிரேஷன் நான் ஃபாரின் போற சார்மா 120 கட் ஆஃப் மார்க் தம்பி நீ போகாதாம, 150 போகாத, 175க்கு மேல இருந்தா சார் என்னால வந்து இங்க வந்து மெடிக்கல் பண்ண முடியாது, நான் ஃபாரின் போறேன் அப்படின்னா நீ போயிட்டு வா. இங்க நீ குவாலிஃபைடு எக்ஸாம் ஆகலாம். இன்னைக்கு குவாலிஃபைடு எவ்வளவு பேர் ஆகலாம்? 2% தான் ஆகிட்டு இருக்கான் பையன். ஃபாரின்ல போயிட்டு மெடிசன் படிச்சுட்டு 2% தான் குவாலிஃபைடு ஸ்டூடெண்டா இருக்கான். நான் எதுக்காகனா எல்லாரும் வந்து 120 130 140 வாங்கிட்டு நானும் மெடிக்கல் டாக்டர்னா எங்க பிராக்டிஸ் பண்றது? எங்கேயும் பிராக்டிஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், வார என்ரோல்மெண்ட் கரெக்டா பண்ணி 80%, 85%, 75% இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் நீ வரணும் உள்ளவா, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அவங்கள நல்ல குவாலிட்டியா நம்ம டியூன் பண்ணி நல்ல ஷேப் பண்ணோம்னா நல்ல ஒரு தரமான மாணவர்கள் கொடுக்கலாம், தரமான மருத்துவர்களை கொடுக்கலாம். வந்து அதனால நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது வந்து ஒரு காலகட்டத்தில் மோட்டிவேஷன் பண்றது மிக முக்கியமான விஷயங்கள். அதுக்கு மேல இருக்கிற மாணவர்கள் நல்ல கிரீமி லேயரா எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு எய்ம்ஸ்க்கே போகணும். அது மாதிரி உள்ள போங்க, எய்ம்ஸ் போற மாதிரி இது பண்ணுங்க, மற்ற அதர் ஸ்டேட் போற மாதிரி பாருங்க, ஆல் இந்தியா கோட்டாக்கு உள்ள போறது பார்ப்போம், நம்மளோட மெரிட் கோட்டா பார்ப்போம். அப்படி பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு என்னோட ஸ்மால் வியூஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே நேரத்தில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஒரு வெளிப்படை தன்மை கொண்டு வரணும் அப்படின்னா சீட் அலாட்மெண்ட்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதேதான் கவர்மெண்ட்ல வந்து நீங்க என்ன பண்றாங்க, நீங்க கவர்மெண்ட் நீங்க வந்து நீட் எக்ஸாமினேஷன், நீட் கோச்சிங் இது முடிஞ்ச உடனே அட்மிஷன் முடிஞ்ச உடனே நீங்க தமிழ்நாடு சொல்ற ஹெல்த் டிபார்ட்மெண்டோடைய வெப் போர்ட்டல் உள்ள போங்க, நீங்க மெடிக்கல் காலேஜஸ் வெப் போர்ட்டல் உள்ள போங்க, நீங்க
அப்படியே வரும். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல இருந்து, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து, திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல இருந்து, அத்தனை மெடிக்கல் காலேஜுடைய நேம், ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அவனுடைய கோட்டா, அவனுடைய மார்க்ஸ், மெரிட் பேஸ்ல நீங்க எப்ப வேணா எடுத்துக்கலாம். இப்ப கூட நீங்க லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான தன்மை வரணும். தன்மை வருமா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல? இதுக்கு யாரு காரணம்? பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் காரணம் கிடையாது நான் சொல்லுவேன். ஏன்னா பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க கண்டிப்பா செய்வாங்க. இதையும் நீங்க ஸ்ட்ராங்கா மெக்கானிசம் பண்ணோம்னா கண்டிப்பா பண்ண முடியும். இதுக்கு யாரு செய்யணும்னா, நீட்டுங்கிற ஒரு அத்தாரிட்டி யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் இந்த ரெகுலேஷன் சிஸ்டம்ஸ் நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட். இப்ப நான் தமிழ்நாடு ஸ்டேட்ல இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. வேற இந்த கர்நாடகா ஸ்டேட் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அவங்க இது பண்ணலாம், அவங்க லூப் ஹோல்ட் யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கர்நாடகால ஒரு ரூல், தமிழ்நாட்டில் ஒரு ரூலான்னு கேட்பாங்க. அப்ப இது யாரு செய்யணும்னா சென்ட்ரல் ஏஜென்சிஸ், ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில்ஸ், those who are conducting NTA, those who are regulating their bodies, அவங்க தான் அதை பண்ணணும். அவங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி ரவிசங்கர் சார், அதாவது நீட்டில் தேர்ச்சி பெற்று தான் வந்து மருத்துவர்கள் வந்து தரமாக வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த நீட் எக்ஸாம் அந்த அளவிற்கு ஒரு அப்படி தான் உருவாகி, ஏன்னா ஏற்கனவே நம்ம பல மருத்துவர்கள், தரமான மருத்துவர்கள் தான் நம்மளுடைய ஸ்டேட் சிலபஸில் படித்தே வந்திருக்காங்க. அப்போ நீட்டுன்றது வந்து நிஜமாவே தேவைதானான்ற அந்த கேள்வி இன்னமும் ஒரு எக்ஸிஸ்ட். ஏன்னா நீட்டு எவாலுவேஷன்லாம் பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்டே தெரியாமல் கூட வந்து பாஸ் பண்ணி நல்லா வந்து தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத பல நேரங்கள்ல பலர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பல நேரங்கள் இல்ல, சில நேரங்களில் இல்ல, சில இதுல நெகட்டிவ் சப்ஜெக்டே அட்டெண்ட் பண்றது இல்ல, மிச்ச ரெண்டு அட்டெண்ட் பண்ணியே அவங்க அந்த அந்த ஸ்கோரை தாண்டி அவங்க வந்து அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ எந்த பேசிஸ்ல வந்து இத வந்து நம்ம இன்னுமே ஏத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எதனால இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம்னு நினைக்கிறதுக்கான காரணங்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்க மாதிரி தானே தெரியும்? இல்ல இல்ல, அதாவது ஈவன் நீட் எக்ஸாம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, +2ல நல்ல மார்க் எடுத்தவங்களே சில சமயத்தில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நீட்டு பாஸ் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. ஸோ அதனால நான் அதனால சார் நீட்டு கண்டிப்பாக வேணும் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஏன்னா இப்போ அவர் சார் சொன்னார், நான் அவர்கிட்ட சொன்னதில் சில சம்சம் ஆடியோ இது இருந்தது, நான் கேட்ட வரைக்கும் என்ன இது பண்ணேன், சீட்டு கிடைக்காதவங்க ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க, ஃபாரின்ல எஜுகேஷன் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னால் they have to write the qualifying examination. அதில் 2.2%, 2.5% தான் பாஸ் ஆகிறாங்கன்னாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறச்ச ஸோ இவங்க நீட்லையும் ஃபைல்டு வெறும் +2 மார்க் வச்சுட்டு அவங்க அங்கே போயிருக்கேன்னு வச்சுங்க, அப்போ +2 மார்க் வச்சு வந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கிடையாது, மக பண்ணிடுறாங்க வந்துடுறாங்க. அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாமா? ஸோ இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மகப்லாம் பண்ண தெரியாது, ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு இதை கொடுத்து அனலைஸ் பண்ணி எழுத முடியும்னா அவங்க இந்த கோச்சிங் போகிறாங்க. ஈவன் IIT JEE எல்லாம் டாப் ரேங்க் நல்ல மார்க் வாங்கினவங்க, 1200க்கு இவ்வளோ வாங்கினவங்க, ஒரு CBSEயில் 500 600க்கு நல்ல மார்க் வாங்கினவங்க, they are not able to score through JEE mains. ஆனால் சில பீப்புள் அனலிட்டிக்கல் எபிலிட்டி அந்த பசங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அனலைஸ் பண்ணி படிக்கிறவங்க, அவங்க they are able to go through that. ஸோ இதே நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட், நீட்டு என்ன அச்சீவ் பண்ணிட்டுங்கிறத விட குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஒன்று வேணும்னு சொல்லியாச்சு, எல்லா ஸ்டேட்டும் ஒத்துட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் மறுபடியும் இதை ஃபர்ஸ்ட் ரவுண்டே அவர் சார் சொன்னார், அதாவது இனிமேல் மக்களை நம்ப மாட்டாங்க, பேரண்ட்ஸை நம்ப போகிறதில்ல, எங்களுக்கு தெரியும் நாங்கள் படிக்கிறோம் பாஸ் பண்ணுறோம். again they proved it. அவர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், they proved it. எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட். அதனால நீட் இனிமேல் தேவையில்லையா ஆர் ரேதர் தமிழ்நாட்டுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் தாண்டி வரும்பொழுது இருக்கிற சீட் இவ்வளோ தான் இங்கே இருக்குது. எனக்கு 76,000 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, 11,800 சீட்டு தான் இங்கே இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆயுஷ் சீட் இருக்குது, அந்த மற்ற இது முன்னாடியே சொன்ன மாதிரி தென் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த வெட்டினரி இது அது தனியாக இருக்குது, BBSCம்பாங்க நீட் எல்லாமே. இதை தவிர BSc நர்சிங் இதுக்கெல்லாம் சீட்ஸ் இருக்குது. ஸோ இவரே என்ன சொல்லியிருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள், இவ்வளோதாங்க சீட் இருக்குது, இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி மற்ற கோர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் படித்து அதில் இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன இப்போ சொல்யூஷன், இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் பூரா இருக்கிற முதல் ரவுண்டில் சொன்னேன், குஜராத் எவ்வளோ சீட் இருக்குது, யூபி எவ்வளோ இருக்குது, ஆந்திரா எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் சொன்னேன். 9,000 5,000 7,000 அவ்வளோதான் இருக்குது சீட். ஸோ அவ்வளோ பேருக்கு தான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அட்மிஷன் அந்தந்த ஸ்டேட்டுக்கு.
ஸோ காலேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா சார், இதை இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ் டு டேக் எ டிசிஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட், மெடிக்கல் கவுன்சில், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லோரோடையும் பேசி தான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அதாவது இன்னைக்கு 1,08,000 சீட் இந்தியா பூரா இருக்கு. ஷால் வி இன்க்ரீஸ் டு 3 lakh? அதனுடைய இது தாக்கங்கள் என்ன இருக்கும்? இதை வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோடையும் பேசணும். எந்த விதத்தில் இதே ப்ராப்ளம் தான் நீட் வந்து பிஜி கோர்ஸ்லாம் போகிறாங்க இல்லையா, ஸ்பெஷலிஸ்ட் இது அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான். லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பட் so many experienced doctors they have to compete. ஸோ உடனே நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா? பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இந்த சுச்சுவேஷன் தான். நீட் மூலம் இவங்க குவாலிஃபை ஆகி வராங்க. அவர் சார் சொன்ன மாதிரி ரூரல் இவங்களுக்கெல்லாம் அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் 7.5% கோட்டா கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மோட்டிவேஷன். தமிழ் இதில் படித்தீங்களா, தமிழ் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தீங்களா, உங்களுக்கு 7.5% ஸ்ட்ரைட்வே கொடுத்துறேன். ஸோ உங்கள் கட் ஆஃப் மார்க், உங்கள் இதில் யார் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் பயணிங்க, ஒன்லி திங் இஸ் நீட்டு எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அவன் 136 வைக்கிறானோ 150 வைக்கிறானோ வேறு விஷயம், அதை பாஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்குள்ள கட் ஆஃப் மார்க் யார் இருக்காங்கன்னு பார்த்து அதில் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதில் டாப் 7.5 தட் இஸ் எக்ஸலண்ட். இதையும் தாண்டி வரும்பொழுது மக்கள் மற்ற எல்லாருக்குமே இந்த மோட்டிவேஷன் கொண்டு வரணும். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்கூல்ஸில் ஆரம்பத்துலேருந்தே ஃப்ரீ இது எடுங்க, ஆர் நாமினல் அமௌண்ட் சார்ஜ் பண்ணி எடுங்க. அவர் சொன்னார் இல்லை ஸ்டேட் சிலபஸ்லாம் இல்லை சார், என்சிஇஆர்டி. ஓகே, தட் இஸ் ஃபைன். அந்த என்சிஇஆர்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டேட் சிலபஸும் அதில் கவர் ஆகிருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்தும் கொண்டு வர போகிறதில்ல. கண்டிப்பாக ஸ்டேட் சிலபஸும் இங்கே இருக்கும், சிபிஎஸ்சி இங்கே இருக்கும். ஓவரால் இதானுங்க இந்தியாவில் மேபி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் டிஃப்ரெண்ட் சிலபஸ் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஸ்டேட் இதுன்னு எவ்வளவு பயாலஜி என்ன இருக்கணும், ஃபிசிக்ஸ் என்ன, கெமிஸ்ட்ரி என்ன, இதெல்லாம் தான் இதையும் தாண்டி என்ன இருக்க போகிறது. சிபிஎஸ்சியில் அதுக்கு வர மாதிரி இருக்கும். ஓவரால் என்சிஆர்டி எல்லாமே கவர் பண்ணிருப்போம். நீங்கள் கோச்சிங்னு வரும்போது எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் செமி அர்பன் இல்லை, ரூரல் வில்லேஜில் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது இல்லையா, அவங்களும் இப்போ ரீசெண்டாக ஒரு இது பார்த்தோம். சார் சொன்னார், இப்போ சொன்னார், நானும் படித்தேன். ஒரு கேர்ள் ராஜேஸ்வரி, எஸ், அவங்க வந்து ஜேஇ இப்போ இது பண்ணி அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஃபேண்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட். ஸோ அது மோட்டிவேஷன். ஸோ அந்த மோட்டிவேஷனை கொண்டு வரணும். என்ன மோட்டிவேஷன் இப்போ கொண்டு வரணும்? 7.5 கொடுத்தாச்சு. மோர் தேன் தீஸ் என்ன பண்ணலாம்? உங்களுக்காக கோச்சிங்காக நீங்கள் போக வேண்டாங்க, ஸ்கூல்லையே நாங்கள் ஃப்ரீயாக நடத்துகிறோங்க, ஃப்ரீயாக கவர் பண்ணுவோம். டெய்லி 1 hour ஸ்டூடெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் ரிவிஷன் மாற்றி ரிவிஷன். நான் ஒரு வாரத்தில் 5 நாள் இருக்கா, ஒரு நாள் ஃபிசிக்ஸ், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் பயாலஜி, இந்த மாதிரி என்ன நீட் சப்ஜெக்டோ அதை கவர் பண்ணுங்கள், மாற்றி கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸ்கூலில் எக்ஸாம் எழுத கான்ஃபிடென்ஸ் வரும். ஓ இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க சொல்லணும், நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், அதை எவ்வளோ மார்க் எடுக்கணும் பாருங்கள். இல்ல அது சில நேரம் கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் டெஸ்ட் வைக்கணும், தொடர்ச்சியா எல்லாம் வைக்கணும், எல்லாம் ரைட். பட் ஒரு சில நேரம் ஒரு மன அழுத்தம் காரணமாக எக்ஸாம் எழுதிட்டு கூட ரிசல்ட் கூட வெயிட் பண்ணாம அந்த ரிசல்ட்டுக்காக பயந்து இன்றைக்கு வந்து உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டு கோட்டால இருந்து ஏற்படுது. தமிழ்நாட்டுல கூட நடக்குது, கோட்டால நிறைய நடக்குது. 150ன்னே சொன்னாங்க, இப்போ வந்து ரீசெண்டா 150. அத வந்து அப்போ இது இவ்வளவு அழுத்தம் வந்து அதை நம்ம குறைக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணணும். நம்ம திரும்ப அதை ஏத்திக்கிட்டே போறோமா அப்படின்ற. அதாவது இந்த அழுத்தம் வந்து அதுக்குதான் இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆனாங்களோ நீட் எக்ஸாம்ல அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனிஷியலா ஒரு 80 கவுன்சிலர்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மொத்தம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 600 ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்ணி அவங்ககிட்ட பேச போகிறாங்க. என்ன பேச போகிறாங்க? நீ எங்கே இந்த தனிமையாக இருக்கீங்க, உங்களுடைய நேச்சுரல் இது என்ன, சுபாவம் என்ன, எல்லாரோடையும் நீங்கள் சேர்ந்து பேசணும், பழகணும், கலகலன்னு இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, தோல்விக்கு பர்மனெண்ட் இல்லை, வெற்றியும் வரும். ஸோ உங்களுக்கு இந்த தடவை ஃபெயில் ஆகிட்டீங்களா, அடுத்த தடவை பாஸ் பண்ணுங்கள், தேர்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. அது வந்து ஒரு எக்ஸலண்ட் இது measures taken by தமிழ்நாடு அரசாங்கம். apart from this family, வீட்டுக்குள்ள அந்த மன அழுத்தம் இருக்கா, ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஒய்ஃப் ஒரு பக்கம் பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு 2 பேரும்
இப்போ இன்னைக்கு என்னன்னா 2 பேரும் சம்பாதிச்சாலும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியுங்கிறச்ச இந்த ஃபேமிலி இவங்க ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு வரும்போது இவங்களுக்கு என்ன தேவை என்னன்னு பார்த்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மெயினாக வந்து ரூரல் சைடில் சொல்கிறேன். அப்பாவும் சரி அம்மாவும் சரி வயல் வரப்பில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ இவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கறது? கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்களே படித்து வந்துடுறோம், ஸ்கூலில் நடத்துகிறாங்க, அதை வச்சு பண்ணணும். ஸ்கூலில் வந்து ஒரு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர், ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் எல்லாரையும் இண்டிவிஜுவலாக பார்க்க முடியும். ஆனால் அரசாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அந்த மாதிரி இல்லை. 40 ஸ்டூடெண்ட் 50 ஸ்டூடெண்ட் அவங்களும் அப்படிதான் சார் இருக்கு. 15 ஸ்கூல்ஸ் நான் நினைக்கிறேன் நீங்க எங்கேயோ பார்த்திருக்கீங்க. பட் ரேரா நிறைய எல்லா இடமும் அதே ஸ்ட்ரென்த் தான் இருக்கு. அதுக்கு மேலேயுமே போயிட்டு அப்ப அந்த மாதிரி இருந்தா வச்சுங்க. அப்ப என்ன பண்ண மோர் தேன் தி அப்ப இவங்களை ஃபோக்கஸ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக ஸ்கூல்ல இந்த மாதிரி நடத்தி ரெட்டினா டெஸ்ட் வச்சு அந்த ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சா மார்க் எடுத்தா நோ தி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல் ஹெச்எம் யூ ஹேவ் டு ஃபாலோ என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க, என்ன மார்க் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நோ ப்ராப்ளம், செகண்ட் எக்ஸாம் நோ ப்ராப்ளம், சப்சிக்வெண்ட் எக்ஸாம் ஏன் இந்த மார்க் வாங்கல? அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணலையா? டீச்சர் ஸ்பெஷலிஸ்டும் உங்களுக்கு கூப்பிடுறேன், இவ்வளவு பணம் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்றீங்க? வாட் ஆக்ஷன் யூ பீப்புள் ஆர் டூயிங்? தே ஹேவ் டு ஆஸ்க். இந்த மாதிரி தான் எடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து சேலஞ்சஸ்ங்க. திஸ் ஆர் தி சேலஞ்சஸ் அகைன். சரி, அதாவது ஒட்டுமொத்தமா எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் தமிழக மாணவர்கள் ஒரு பக்கம் சாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.